தமிழனுடைய மிக முக்கியமான சூழலியல் எழுத்தாளராக அறியப்பட்டிருக்கக்கூடிய காடோடி என்கிற ஒரு நாவலனுடைய கதாசிரியர் நக்கீரன் ஐயா அவர்களுடைய தமிழ் ஒரு சூழலியல் மொழி அப்படிங்கிற ஒரு நூலை தான் நாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்துவதோடு அதில் இருக்கக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களோட மட்டும் நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி நம்ம செய்வோம். நான் என்னுடைய வாசிப்பிலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு அனுபவமாக நான் இங்கே பகிர்ந்துக்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம். பொதுவாக எனக்கு ஒரு நாவலையோ அல்லது ஒரு சிறுகதை தொகுப்பையோ அதை குறித்து பேசுவது என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் இதில் இப்போ ஒரு கட்டுரை தொகுப்பில் ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, அந்த கட்டுரை தொகுப்பு ஒரே ஒரு அம்சங்களோட இருக்காது. ஏன்னா ஒரு கட்டுரை தொகுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரையாளர் அவர் பல்வேறான தலைப்புகளிலிருந்து அதை டச் பண்ணியிருப்பார். ஒன்று ஒரு தலைப்போட போயிருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் ஒரு சூழலியல் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 26 கட்டுரைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு நூல். இந்த 26 கட்டுரைகளையும் நம்ம தலைப்பில் இருக்க மாதிரி தமிழை ஒரு சூழலியல் மொழியாகத்தான் இந்த எழுத்தாளர் நம்மகிட்ட நிறுவி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாங்குல நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இல்லை. தலைப்பு தான் நான் அப்படி வச்சிருக்கேன். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கருத்து என்பது பல்வேறு தரப்பட்ட ஒரு திசையில பயணிச்சு எங்க போனாலும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வருது. தமிழ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருது. தமிழ் ஒரு இசை தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு மத்தியில தமிழை ஒரு சூழலியல் மொழியாக ஆசிரியர் நிறுவுறார். அதுக்கான தரவுகள் கொடுக்குறாரு. அந்த தரவுகள் எல்லாமே தொல்காப்பியங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட தரவுகளா இருக்கு. அப்போ ஒரு தமிழ் வகுப்பு எடுப்பதை போலதான் இந்த இப்படி இருக்கும். இப்போ நான் பேசக்கூடிய இந்த நேரம், இந்த நூலை பற்றி பேசக்கூடியது ஒரு தமிழ் வகுப்புல நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா எப்படியான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுமோ, நான் தமிழ் வகுப்பை ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி கவனிக்க போறீங்கன்னு தெரியல. நான் இந்த நூலை 2023 நான் இந்த நூல் வந்த புதுதில் அவர் வெளியிட்ட நூலில் நான் வாசிச்சுட்டு நான் ஒரு மதிப்புரை நான் எழுதினேன். என்னன்னா, கொரோனா காலத்தில் நக்கீரன் தோழர் ஒரு பதிவு எழுதியிருந்தார். வாசித்த பக்கங்கள் கிட்டத்தட்ட 10,000 பக்கங்களை வாசித்ததா சொல்லியிருப்பார். இந்த நூல், இந்த சிறிய நூல், இதில் 26 கட்டுரைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. இதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 150 பக்கங்கள் இருக்கு. அந்த 150 பக்கங்களுக்கு அவர் 76 நூல்களை ஆய்வு செய்திருக்கிறார். மேற்கோள்கள் எடுக்கிறதுக்காக ஒரு தகவலை இப்போ நான் தமிழை ஒரு சூழலியல் மொழின்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? சும்மா நான் போற போக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறதுன்னா அப்படி இல்லை. நான் ஒரு டேட்டாவோட கொடுக்குறேன், நான் ஒரு தகவலோட சொல்லணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேங்கிற அந்த சொல்லக்கூடிய அந்த கட்டுரைக்கு ஒரு நியாயத்தை அந்த எழுத்தாளர் செய்திருக்கிறார். அப்படி 76 நூல்களையும் 4 இணையதள பக்கங்களையும் அவர் ரெஃபர் பண்ணி அதன் பிறகு இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஏதோ போற போக்கில் ஒருத்தர் சொல்லிட்டு போகல. இது ரொம்ப ஒரு ஆய்வு கட்டுரை தான். ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு ஆய்வு நூல். இதை வைத்து தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை வச்சு ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம். ஒரு கட்டுரைகளையும் வைத்து ஒரு ஆய்வு மாணவர் அந்த ஒரு கட்டுரையை மட்டும் எல்லாம் ஏன் இப்போ தோராயத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லணும் அப்படின்னா, சும்மா இயற்கையா கடவுளா தமிழ் எந்த பக்கம், இது தலைப்பு. இயற்கையா கடவுளா தமிழ் எந்த பக்கம், இப்போ ஒரு டிபேட் மாதிரி வச்சுக்கலாம். இது நீங்க தமிழ் மொழி இயற்கையின் பக்கமா கடவுளின் பக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, இந்த கேள்வியிலிருந்து, இந்த தலைப்பிலிருந்து ஒரு 4 பக்கம் 5 பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை ஒரு ஆய்வு மாணவர் ஒரு தலைப்பாக எடுத்து அதை ஆய்வு செய்வதற்கே அவருக்கு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும் அது முடிக்கிறது. ஏன்னா அவ்வளோ டேட்டாவை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். அவர் ஜஸ்ட் அப்படி போகிற பக்கம் அப்படி கொஞ்சம் அப்படி நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஒரு ஆய்வு மாணவன் இதை மட்டுமே, இந்த தலைப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்ய முடியும். அப்போ இது சம்பந்தமான அந்த 26 தலைப்புகளில் நான் ஒரு 5 அல்லது 6 தலைப்புகளை மட்டும்தான் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம பேச போகிறேன். சூழலியல் என்பது யாரோ சூழலியலுக்காக கற்று கொண்டிருக்கக்கூடிய, இல்லை சூழலியலுக்காக படித்தவங்க அவங்க மட்டும்தான் வாசிக்கணுங்கிற ஒரு நிலை இருக்குது. அது அப்படி இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து இந்த நூலினுடைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, தமிழ் ஒரு மொழி உயிரி அப்படின்னு ஒரு கடைசி கட்டுரை. அந்த கட்டுரையிலேருந்து நான் வரேன். தமிழ் என்ன மொழி உயிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஒரு மொழிக்கும் ஒரு உயிரினத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இப்போ நம்ம கிட்ட இப்போ ஒரு யானை இருக்கு. அந்த யானைன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஒரு மொழியை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ அந்த யானை என்பது இறந்து போயிடுது, அழிஞ்சு போயிடுது, முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு, ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த உயிர் அழிஞ்சு போகும் பொழுது அதனோடு சேர்ந்து அந்த மொழியும் அழிந்து போகும். அப்போ அந்த யானை என்கிற சொல்லாடல் காணாம போயிடும். அப்போ அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த சொல் காணாம போகும். இப்படி மொழி என்பது வெறுமனே ஒரு மொழி மட்டுமே இல்லாமல் அது ஒரு மொழி உயிரி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில தான் வந்து நிறுவுறார். தமிழ் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு மொழி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ தமிழ் மொழி ஒரு இயற்கை மொழியா கடவுள் மொழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இயற்கை மொழி தமிழ். ஏன் தமிழ் இயற்கை மொழின்னு சொல்றோம், ஏன் கடவுள் மொழின்னு சொல்லலைன்னா சமஸ்கிருதம் ஒரு கடவுள் மொழி. ஏன் சமஸ்கிருதம் கடவுள் மொழி ஏன்னு அப்படின்னு சொன்னா அந்த மொழியே மக்களிடையே பல்வேறான வேறுபாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. ஆனா நீங்க தமிழுடைய மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழோட மொழி பாருங்க, அது நிலத்தை தான் பாடுது, அங்க இருக்கக்கூடிய மக்களை தான் பாடுது. அதனாலதான் சொல்றாரு ஒரு இடத்துல, நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. நல்லா பாருங்க, நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இதுல கடவுளே வரல, கடவுள் என்ற விஷயமே இதுல வரல. அப்போ இந்த 5 விஷயங்கள் மட்டும்தான் முதல்ல வருது. அப்போ இந்த பண்பு என்பது இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு மொழிக்குமே இந்த பண்பு என்பது இல்லை. அது ஒரு இயற்கை தன்மையோடு கொண்டு போயிரு. இப்போ இயற்கைனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்க்குறேன், ஒரு நீல திமிங்கலத்தை பற்றினா ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், அதனுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சிறப்பு இது வந்து கடவுளினுடைய படைப்பு அப்படின்னு கொண்டு போய் ஒரு இயற்கையை கொண்டு போய் சுருக்குறாங்க. ஆனால் தொல்காப்பியம்ல எந்த இடத்துலையுமே கடவுளை அங்கே முதல் பொருளாக வைத்தது இல்லை. மனிதர்கள் அவங்க பேசக்கூடிய மொழி, அவங்க பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் வருது. அதன் பிறகுதான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள், அதில் தான் கடவுளும் வருது. இந்த தன்மை தான் தமிழில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய மொழிகளில் நீங்கள் பாருங்க, இப்போ வங்காளமாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், மீதி என்னென்ன மொழிகள் இருக்கோ எல்லா மொழிகளிலுமே தமிழ் அந்த மொழியை அவங்க தாயாக கொண்டாடலை, அந்த மண்ணை தான் அவங்க வந்து தாயாக கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழர்கள் மொழியை தாயாக கொண்டாடுறாங்க. அதில் வந்து 1891 சுந்தரனார், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார், அவர் மனோன்மணியம் என்கிற ஒரு நாடகத்தை வந்து போடுறார். அந்த நாடகத்தை 1891 போடும் பொழுது அங்கதான் அவர் வந்து சொல்றார், இந்த மொழியை தமிழை தமிழ் தாய் என்று சொல்கிறார். அங்கதான் அந்த பாடல் நீராறும் கடலுடுத்து என்கிற அந்த பாடல் அங்கதான் அறிமுகப்படுத்தப்படுது. அன்னிலிருந்து அந்த பாடல் வந்து நமக்கு வாழ்த்து பாடலாக அமையுது. அப்போ இந்த மரபு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மொழியை தாயாக கொண்டாடக்கூடிய ஒரு மரபு, இது வேற எந்த மொழிகளிலுமே கிடையாது. அப்போ இது நாம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதுல இருக்கு. அடுத்து இந்த மொழின்னு வரும் பொழுது இந்த ஆங்கில மொழி எடுத்துக்கணும். ஆங்கில மொழியை இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு முதலாளித்துவ மொழின்னு சொல்றாரு. ஆங்கில மொழியை நீங்க இந்த லத்தீன் கிரேக்க வார்த்தைகள் இது எல்லாத்தையும் நீங்க கழிச்சிட்டு அந்த மொழியை நீங்க அணுகி பாருங்களேன், அது ஒரு ஒண்ணுமில்லாத மொழியா தெரியும். ஆனா நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பாருங்க, அந்த மொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழி அரசியல் பத்தி நமக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. மொழி அரசியல் எவ்வளவு பெரிய அரசியல் என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆங்கிலத்தை ஒரு முதலாளித்துவ மொழி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் ஒரு முதலாளித்துவ மொழி சொல்றான்? அந்த மொழியின் வழியாக அந்த முதலாளித்துவர்கள் உள்ள நுழைகிறார்கள். ஆக இப்படியாக ஒரு மொழியை கொஞ்சம் கொஞ்சமா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராது. இந்த ஒரு மொழி என்பது நம்ம சாதாரணமாக நினைச்சுக்கிறோம், சமஸ்கிருதம் வருதுன்னு நினைச்சுக்கிறோம், இந்தி திணிப்புன்னு நம்ம சொல்றோம், ஆங்கிலத்தினுடைய இதுன்னு சொல்றோம். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி தமிழுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டே வராரு. அதுல வந்து இந்த உயர்திணை அக்ரிணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தொல்காப்பியம்ல. இதுல நிறைய பேர் என்ன பிடிச்சுக்குவாங்கன்னா உயர்திணை என்பது அந்த உயர்ந்த சாதி, அக்ரிணை என்பது தாழ்ந்த சாதி. அப்படி இல்லை. தொல்காப்பியம்ல எந்த இடத்துலையுமே சாதிகளை பற்றின எந்த விதமான ஒரு சமூகத்தை பற்றி தான் பேசியிருக்கு, அங்க சாதிகளை பற்றி பேசல. இங்க என்ன சொல்றான்னா உயர்திணை உயிர் இருக்கிறது, அது இல்லாதது எல்லாமே அக்ரிணை, இப்படியாகத்தான் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ உயிர்னா மனிதர்கள் அல்லாதவர்கள் இப்படின்ற இந்த 2 விஷயங்களாகத்தான் அந்த நூல் என்பது குறிக்கப்படுது. அப்படியான ஒரு வளமான ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுது. அதுக்கு ஒரு பாடல் இருக்கு பாருங்க, உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவர் அல பிறவே பிறவும் உளவே அக்கிளை மரபே ஒருசார் விளங்கும் இளவென மொழிப. அதாவது
மனிதர்கள், மனிதர்கள் அல்லாதவர்கள், மனிதர்கள் எல்லாம் உயர்திணை என்றும், மனிதர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே அக்ரிணை என்றும் தான் சொல்லப்படுது தவிர அங்க சாதி வாரியாகவோ இப்படியாக வேற எந்த முறைமையிலையும் பிரிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு வரி எழுதுறாரு. என்னன்னா, மொழியில வந்து பாத்தீங்கன்னா மொழியினுடைய இலக்கியங்கள்ல வந்து சூழலியல் இருக்கும். இப்போ ஒரு ஆங்கிலத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் இருக்கிறாரு, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருக்கிறாருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய எழுத்துக்கள்ல இயற்கை இருக்கு. ஆனா இலக்கணமே சூழலியலாக அமைந்திருப்பது தமிழ்னு சொல்றாரு. தொல்காப்பியமே ஒரு சூழலியல் இலக்கணம்னு சொல்றாரு. இதனுடைய 35 வந்து ஈகோ சிஸ்டம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க 1935. அப்பதான் ஈகோ சிஸ்டம்ன்ற வார்த்தை. ஈகோ சிஸ்டம்ன்றது நீங்க ரெண்டு பண்ணி பார்ப்போங்க, ஈகாலஜி பிளஸ் சிஸ்டம். இது இருந்தா ஈகோ சிஸ்டம் ஷார்ட்டா சொல்றோம். ஈகோ சிஸ்டம்னா என்ன? ஈகாலஜி அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன? சூழலியல். சிஸ்டம்ன்றது என்ன? ஒரு அமைப்பு. அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளது, அமைப்பு என்பது உயிர் அற்றது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகினுடைய அந்த ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்த இருக்கிற மொழி, டிஃபால்ட்டாகவே இருக்கிற மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது வந்து இது ஈகோ சிஸ்டம் இருக்கிற மொழி? மற்றவங்கலாம் ஈகோ சிஸ்டம்னு சொல்லும்போது நம்மகிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஈகோ சிஸ்டமோட தான் இருந்திருக்கோம்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய திணையியல் கோட்பாடு தான். நம்மளுடைய திணையியல் கோட்பாடு, நம்மளுடைய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த 5 தான் இருக்கிறதுலே வந்து முன்னோடியான ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம், ஒரு நாடு உள்ள ஒரு இடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துக்குன்னு தனித்தனியான, இப்போ ஒரு முழுக்கவே குறிஞ்சி இடமா இருக்கும், மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கும், ஒரு கடலும் கடல் சார்ந்த இடமா இருக்கும், ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமா இருக்கும். இப்படியா இல்லாம எல்லா திணைகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலமாக ஒரு தமிழ் நிலம் இருக்கு. அந்த தமிழ் நிலத்தினுடைய ஒரு தாயாக இந்த தமிழ் மொழி இருக்கு. அப்படியான ஒரு வளமான ஒரு மொழியில வந்து நாம இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் நிறுவுறாரு. நக்கீரன் தோழர்கிட்ட என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பகடி செய்யறது என்ன அப்படின்னா, அப்படியே அழிக்காம இருது. நம்மளுக்கு தமிழ் மொழி நாம தான். தமிழ் மொழியோட சிறப்பெல்லாம் சொல்றாரு. தமிழ் மொழி சிறந்த மொழி, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அதுக்காக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்றான்ல. கல்லு மண்ணுலாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் வாளோடு வந்துட்டோன்னு ஒரு பெருமை, அது வந்து ஒரு உருவகமா சொல்றாங்க. அதை நம்ம ஆளுங்க வந்து ஒரு பெருமை படைக்க பேசுறது எப்படி இருக்குன்னா புதுமை பத்துன்னு சொல்ற மாதிரி தான். அதாவது நம்ம ஆளுக்கு முதல்ல பேசின குரங்கு வந்து என்ன மொழி பேசினதான் தமிழ் மொழி பேசின குரங்கா இருக்கணும். நம்ம ஆளுக்கு முதல்ல வந்து அவன் வந்து பேசின மொழி தமிழ் மொழியா இருக்கணும், அந்த குரங்கு தமிழ் குரங்கா இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு ஒரு பகடி பேசுறது அவர்கிட்ட. அப்போ நாம வந்து ஆசியாவில் பழமையான மொழி தான். ஆனா அதற்காக நாம் மற்ற மொழிகளை நாம் வந்து குறைவாக பேசணும் எண்ணணுங்கிற தன்மை நம்ம கிட்ட வேணாம் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கிறாரு. அதே போல அவர் சொல்றாரு, அந்த மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலாக தோன்றிய மொழி சைகை மொழி தான். முதலாக மனிதன் எப்படி வந்து பேசியிருப்பான், சைன் லாங்குவேஜ்ல தான் பேசியிருப்பான். அதன் பிறகு ஒளி வடிவமா இருக்கும், ஒளி வடிவத்திலிருந்து தான் வந்து அது பேச்சு வடிவத்துல போயிருக்கும். அதுல எது முன்னாடி வந்ததுன்னு நம்மளால அறுதிட்டு இன்ன வரைக்கும் நமக்கு சொல்ல முடியாது. அதன் வகையில பார்த்தோம்னா தொல்காப்பியத்தினுடைய காலத்திலிருந்து நாம வந்து அன்றைக்கே நம்ம வந்து ஒரு திணை வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம், நிலங்களை வந்து பிரித்து நம்ம வந்து ஒரு முறையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுல மற்ற மொழிகளை காட்டிலும், ஆசியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை காட்டிலும் நம்ம மேம்பட்டவர்கள், இந்த மொழி மேம்பட்ட மொழி அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல மேற்கத்திய சிந்தனை என்பது ஒரு சூழலியல், ஒரு உயிரற்ற ஒரு அமைப்பா தான் பார்க்குது. ஆனா நாம் அப்படி பார்க்கல. ஒரு மரத்தை வந்து கட்டி பிடிச்சி, ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரியான இடத்துல தான் நாம இருக்கிறோம். அப்போ ஒரு மரம் என்பது வெறுமனே ஒரு பொருளாக, ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக நாம் எப்போதும் நினைப்பதில்லை. நாம அது நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்முடைய நண்பனை போலவோ, நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை போலவோ தான் நாம ஒரு மரத்தை வந்து பாவிக்கிறோம். ஆனா இதுக்கும் சொல்றாரு, இந்த மரம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இந்த நூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல உடைக்கிற இடம் என்னன்னா இயற்கை, அந்த இயற்கைக்கு மேல செலுத்தக்கூடிய ஆன்மீகம், கடவுள் தன்மை, அதை உடைக்கிறார். இயற்கைக்கு அப்படியான ஒரு தன்மையெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். நீங்க வந்து எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து இயற்கை அந்த கடவுள் தான் இதெல்லாம் படைச்சாருன்னு சொல்றதுல நீங்க எந்த தரவுகளும் நம்ம கிட்ட கிடையாது. தொல்காப்பியத்தில் அப்படியான எந்த விதமான ஒரு சொற்களோ எதுவுமே இல்லைன்னு வந்து அவர் தரவோடு சொல்றாரு. அதாவது இங்க சொல்ற இயற்கை கடவுளின் செயல் என்பது ஆன்மீகம். தமிழ் அப்படி கூறவில்லை, சமஸ்கிருதம் சொல்லுது, ஹிந்தி சொல்லுது. ஹிந்தியும் சமஸ்கிருதமோ பிற மொழிகளோ இயற்கை என்பது கடவுளினுடைய ஒரு பொருள்னு சொல்லுது. தமிழ் மொழி அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு எந்த பிராமணருடைய சாபத்தினாலே
அக்னி எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவனாயும் சமுத்திர உப்பு தண்ணீராயும் சந்திரன் விருத்தி சயம் இரண்டையும் அடைகிறவனாயும் இருக்கிறார்களோ அவர்களை கோபிக்க செய்த எவன் அழியாமல் இருப்பான். அப்போ ஒரு மொழியை அந்த இயற்கையினுடைய வஸ்துக்கள் எல்லாத்தையுமே கடவுள் தன்மை ஏற்றி எவன் ஒரு பிராமணனை வந்து சபிக்கிறானோ அவன்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த எந்த இயற்கை அதை கடவுள் தன்மை எந்த தன்மை இல்லாமல் வந்து அவன் வந்து அழிஞ்சு போயிடுவான், இப்படி ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து தமிழ் இல்லை. தமிழில் வந்து ஒன்றத்தை ஏற்றி வச்சு இப்போ குறிஞ்சி பாட்டில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க என்னென்னா, கல்யாணம் ஆனவங்க அந்த தலைவன் வந்து போயிட்டு அந்த தண்ணியை போயிட்டு ஓடுற தண்ணியில் வந்து குடிக்கணும், தண்ணி குடிக்கிறது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மரபு பாருங்க, நடுவில் இடைத்தரகர் இருக்கார். இப்போ அந்த இடைத்தரகர் என்ன பண்ணுறாரு, தண்ணி கொடுக்குறாரு, அதை நம்ம வாங்கி என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். அப்போ முன்னாடி வந்து தொல்காப்பியத்தினுடைய காலத்துலையோ சங்க இலக்கியத்தினுடைய காலத்துலையோ இந்த இடைத்தரகர்கள் கிடையாது. இப்போ வந்து இடைத்தரகர்கள் உண்டு நடுவில். அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிராமண அந்த ஆரிய காலகட்டத்தில் உருவானது, இதெல்லாம் உள்ள நுழைக்கப்பட்டது. சங்க காலத்திலேயோ தொல்காப்பியர்களுடைய காலத்திலேயோ இந்த தன்மை இல்லை அப்படின்னு வந்து அவர் நிறுவுறாரு. அடுத்து இந்த 5 சொன்ன பார்த்தீங்களா, நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த 5 தான், இது 5 நாள் தான் உலகம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது எப்படி இந்த 5 சேர்ந்து எப்படி உலகம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த 5மே இயற்பியல். இந்த 5 எலமெண்ட்டுமே இயற்பியல். இந்த இயற்பியலோடு இந்த 5 சேர்ந்து செய்யக்கூடிய வேதிவினை இருக்கு பார்த்தீங்களா, ஏற்படக்கூடிய வேதிவினை, இந்த இயற்பியலும் இந்த வேதிவினையும் சேர்ந்து உயிரியல் உருவாக்குது. இந்த உயிரியலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொல்காப்பியம் பேசுது. அப்ப பாருங்க, ஒரு இயற்பியலையும் இந்த இயற்பியலினால ஏற்படக்கூடிய வேதிவினையையும் ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிரியலை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இந்த உயிரியலை நாம் இன்னைக்கு மேற்கத்திய உலகம் பெருசா பேசிட்டு இருக்கு. அந்த உயிரியலை முழுக்க முழுக்க பேசக்கூடியது தொல்காப்பியம் அப்படின்னு வந்து இந்த நூலில் வந்து ஆசிரியர் வந்து வைக்கிறாரு. இயற்கைக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது போன்ற கருத்துக்கள் பக்தி இலக்கியத்தின் காலத்தியது. அடுத்து சொல்றாரு, தெய்வீக ஆற்றல் இருக்குது இயற்கைக்கு அப்படின்னு நாம ஒன்று சொல்றோம்ல, சூரியன் அது சொல்லக்கூடியது அக்னி பகவான் ஆயிட்டாரு, மழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் வருணன் அப்படின்னு ஆயிட்டோம். அடுத்து காற்றுக்கு ஒரு பேரு. இப்படி இந்த 5 சக்திகளுக்குமே ஒரு கடவுள் தன்மை எப்போது ஏற்படுது அப்படின்னு சொல்றாருன்னா பக்தி இலக்கியத்தினுடைய காலகட்டத்தில் தான் இந்த ஏற்றி இருக்கிறாங்க. அதற்கு முன்பான தொல்காப்பியத்தில் இது இல்லை அப்படின்னு நிறுவுறாரு. தொல்காப்பியத்தில் ஒரு சின்ன இடத்துல மென்ஷன் பண்றாங்க பாருங்களேன். அதாவது கடவுளுக்கே வந்து இப்போ ஒரு குறிஞ்சி இருக்கிறாரு, குறிஞ்சிக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு, முல்லைக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, நெய்தலுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, பாலைக்கு ஒரு கடவுள் இருக்கு, ஒருத்தர் ஒரு நிலத்துக்கு ஒரு கடவுள் இருக்காரு. இப்போ இருக்கிற மாதிரியான பெருங்கடவுள்கள் இல்லை. பெருங்கடவுள்னா பெருதெய்வ வழிபாடு என்பது சங்க காலத்திலேயோ இல்லை தொல்காப்பியத்திலேயோ எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. இப்போ முருகர் இடத்துல இருக்கிறாருன்னா, இப்போ திருமால் இருக்காருன்னா திருமால் வந்து அவர் அந்த நிலத்தை சார்ந்தவர். அவர் அந்த நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நில இதுல கொடுக்கப்படலை. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா ஒரு கடவுளுக்கும், இப்போ சிவன் எடுத்துட்டோம்னா சிவனுக்கும் அவருக்கும் ஒரு தன்னுடைய மகன் அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கி பண்ணிட்டோம். இந்த நிலை வந்து அன்னைக்கு தொல்காப்பியத்துல இல்லை, அந்த மொழியில இல்லை. நான் தொல்காப்பியம் சொல்றது வந்து மொழி, இங்க தொல்காப்பியம் ஒரு டெக்ஸ்டா எடுத்துக்கூடாது, இங்க ஒரு மொழியா நீங்க அந்த தமிழ் மொழியில இல்லை. ஆனா பாருங்க, விதிவிலக்கு உண்டு. எதுக்கு உண்டுன்னு பாருங்களேன். பூவும் புல்லும் எவ்விடத்தும் மயங்கும் அப்படின்னு ஒரு வரி வருது. பூவும் புல்லும் எவ்விடத்தும் மயங்கும். பூ எங்க வேணா போகும், குறிஞ்சிலிருந்து மருதத்துக்கு போகும், மருதத்திலிருந்து முல்லைக்கு போகும், முல்லையிலிருந்து நெய்தலுக்கு போகும், பாலைக்கு போகும். ஒரு பறவை எங்க வேணா போகும், அது விதிவிலக்கு இல்லை. ஆனா கடவுளுக்கு விதிவிலக்கு உண்டு. குறிஞ்சில இருக்கிற கடவுள் குறிஞ்சில தான் இருக்கணும். இந்த தன்மை, இந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு தான் உண்டு. மீதி இருக்கக்கூடிய நாம் சொன்ன எல்லா பெருதெய்வ வழிபாடுகளும் பிற்பாடு பக்தி இலக்கியத்தினுடைய காலகட்டத்தில் வந்தவை அப்படின்னு நூலாசிரியர் வந்து வைக்கிறாரு. அது நம்மளால ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய சிறிய வயசுல எல்லாருமே நம்ம அந்த தொல்காப்பியத்தினுடைய அந்த எல்லா தன்மையும் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். சின்ன கிளாஸ்ல நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருக்க அந்த கருப்பொருள், உரிப்பொருள், முதல் பொருள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் பொழுது நம்மளால அதை எடுத்துக்க முடியுது. இங்க நிலமும் பொழுது தான், டைம் அண்ட் ஸ்பேஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி டைமும் ஸ்பேஸும் தான் இங்க உரிப்பொருள். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள். இது 2 தான் மெயின். காலமும் வெளியும். அப்ப பாருங்க, நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் காலமும் வெளியும் பத்தி நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், டைம் ஸ்பேஸும். அன்னைக்கு பாருங்க தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுது டைம் அண்ட் ஸ்பேஸை பத்தி. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ், அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய மொழி, அந்த மனிதர்களுடைய பண்பாடு, அந்த மனிதர்களுடைய கலாச்சாரம்,
எல்லாம் தாண்டி கடைசியில தான் கடவுள் வருது. அப்போ அந்த கடவுளும் யாரோ எங்கிருந்தோ இல்லாத ஒரு கடவுளாக தங்களுக்குள்ளாக இருந்த ஒருவராக அவர்கள் பாவிக்கிறாங்க. இந்த கடவுள் அந்த கடவுள், இங்க இருக்கிற கடவுள் அங்க போறதுக்கு அனுமதி இல்லை, அங்க இருக்கிற கடவுள் இங்க இருக்கிற அனுமதி, ஆனால் இயற்கைக்கு அனுமதி உண்டு. அப்போ தொல்காப்பியம் வைக்கக்கூடியது இயற்கை பிரதானம், இந்த சூழலியல் முதல்ல, அதற்கு பிற்பாடு தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலையை இங்க வைக்குது. சூழல் அழிந்தால் மொழி அழியும், சூழல் அழிந்தால் மொழி அழியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எப்படி சூழல் அழிந்தால் எப்படி மொழி அழியும்? ஒரு உயிரினம் அழிந்தால் அதோட சேர்ந்த ஒரு வார்த்தை அழிஞ்சு போகும். இப்போ பொதுவாகவே ஒரு 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 உயிரினத்திற்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சயின்டிஃபிக் நேம் வைக்கிறாங்க. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கார்ல் லின்னேயஸ் தான் அந்த அறிவியல் பேர் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆந்தை பூபோ பெங்கலான்சிஸ்னு ஒரு ஆந்தை இருக்கு, கொம்பனாந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய அறிவியல் பேர் பூபோ பெங்கலான்சிஸ். அதாவது பூபோ முதல்ல பேர், ஒரே பேரினம் சிற்றினம் ஒரு இனம் இருக்கும். அதுல இருந்து நாளையோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாறி இருக்கும், இல்லை அதுல இருந்து பிரிந்து இன்னொரு ஒரு இனம் மாறி இருக்கலாம். அது 2வது இனமா 3ஆம் இனமா புதுசா ஒரு இனமா அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு பேர் வைப்பாங்க. இந்த பேர் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேர். இந்த அறிவியல் பேர் எல்லாமே லத்தீன் மொழியில வைப்பாங்க. அப்படி பூபோன்றது ஒரு ஆந்தையினுடைய பேர். இப்போ ஒரு நல்ல பாம்புடைய ஒரு பேருன்னா நஜான்ன்றது நல்ல பாம்பினுடைய ஒரு பேர், அறிவியல் பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பூபோ கொம்பனாந்தை உலகம் முழுக்க ஒரு மாதிரி இருக்கு, இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது வேற ஒரு பிரிவா பிரிக்கிறாங்க, வேற ஒரு வகையா பிரிக்கிறாங்க. அப்போ அதை பூபோ பெங்கலான்சிஸ்னு பிரிக்கிறாங்க. பெங்கலான்சிஸ்னா வங்கத்தை சொல்லக்கூடியது, அது இந்தியாவை சொல்லக்கூடியதாக பிரிக்கிறாங்க. ஆனா அந்த மொழியில பாருங்க, இன்னைக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க. சமீபத்தில் 2 தவளை வகைகளை மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய கண்ணு நீலக்கண்ணு கலர்ல இருக்கு போல இருக்குங்க. அந்த நீலக்கண்ணல்ல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறதுக்கான அவசியம் என்ன? அறிவியலுக்கான அந்த முறையவே இவங்க மீறுறது. ஒரு யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஒரு மொழி. இப்போ அறிவியல் திடீர்னு இப்போ ஏதோ ஒரு நாட்டுல சார்ந்த ஒருத்தன் அந்த இதை படிக்கணும், அதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ பூபோ பெங்கலான்சிஸ், பூபோன்னு ஆந்த லத்தீன்ல, பூபோ ஆந்த, பெங்கலான்சிஸ் இந்தியா, என்ன அவனால புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது அறிவியல் சார்ந்து இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? அப்போ ஒரு இடத்துல இல்லை. இப்போ பாருங்களேன், ஒரு 2 தவளைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அது நாசிகாபா ட்ராச்சூஸ் ஷயாத்ரன்சிஸ். இதில் ஷயாத்ரின்றது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சமஸ்கிருத பேர். அது புரிஞ்சிக்க முடியுது. அதாவது சமூக அறிவியல் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோன்னு அது நம்ம ஷயாத்ரின்னு புரியுது. இதில் அந்த நாசிகாபா ட்ராச்சுரஸ்ன்றது, நாசி என்பது ஒரு வடமொழி சமஸ்கிருத சொல், நம்மளுடைய மூக்கு. சயத்ரி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏன் மலையாளத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கேரளாவுடைய பேர் வைக்கக்கூடாதா? இல்லை கேரளாவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய ஏதோ ஒரு பேர் வைக்கக்கூடாதா? எதுக்கு கொண்டு போய் சமஸ்கிருதத்தில் வைக்கணும்? அப்போ 2வது பாருங்களேன், 2வது ஒரு பேர் வருது பாருங்களேன், ஃபிலாட்டஸ் நீலாந்தரசஸ்ன்றாங்க. அதாவது நீலான்னா ஊதா, நமக்கு தெரியும் ஊதா நிறம். நேத்ரானா கண்ணு, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணு. இது என்னதுக்கு பண்ணணும் இப்படி? இப்போ ஒரு மொழியை இது ஒன்றும் கிடையாது, இப்படி அப்படியே சைலண்டா அழகா என்ன பண்றது, புறந்தள்ளிட்டு பொதுவில் இருக்கக்கூடிய இந்த மைய நுண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழியை ஒழிச்சிட்டு வேற இடத்துல கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழியினுடைய தன்மையை நீர்த்து செய்யப்படுது. ஏன் மலையாளத்தில் தன்மை இல்லையா? இந்தியிலிருந்து பிறந்திருந்தா கூட மலையாளத்துக்கு அந்த தன்மை இல்லையா? என் பக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகளாக சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வேற எந்த மொழியிலையும் இது இல்லையா? அது வச்சிருக்கலாமே. ஏன் நிலம் சார்ந்த வச்சுட்டு போங்களேன், யாருக்குமே தொல்லை இல்லையா? நாளைக்கு கண்டுபிடிக்கிறவன், நாளைக்கு அதை பற்றி ஆய்வு செய்கிறவனுக்கு இது இந்த நிலத்து இது பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கிங் கோப்ரா 4 டிவிஷனாக பிரிக்கிறாங்க, 4 தனியாக உட்கூறாக 4 பிரிக்கிறாங்க, 4 ராஜநாகத்தையும் 4ஆக பிரிக்கிறாங்க. சயின்டிஃபிக் நேம் தானே வைக்கிறாங்க, லட்டின்ல சமஸ்கிருத பேர் வைக்கலையே. இப்படியான பல பிரச்சனைகள் இந்த இருக்குது அப்படின்னு இந்த நூலில் அவர் சுட்டி காட்டுறாரு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம இலக்கியத்தில் பசுமை இருக்குதா அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் யாரையும் அடிக்கல, நம்ம தமிழ் எழுத்தாளரில் போட்டு செஞ்சிட்டாரு. அதாவது அந்த மொழியில் சொல்கிறோன்னா பகத்தொகை இல்லாமல் கேள்வி கேட்டிருக்காரு. நிறைய கதைகளை மக்களிடையே கொண்டு போகக்கூடிய, அந்த நிலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆளுமைகளாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மருந்துக்கு கூட சூழலியல் தெரியல.
சொன்னா நமக்கு இப்போ ஏதோ ஒரு பணி செய்யக்கூடிய ஒருவர் இந்த சூழலியலை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தால் விடுங்க. ஆனால் ஒரு எழுத்தாளன் ஒரு நிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தவிர்த்துட்டு எப்படி ஒரு கதை எழுத முடியும்? பறவை மேல உட்கார்ந்து இருந்தது, இப்ப இதுக்கும் கேட்பாங்க அந்த பறவை என்னான்னு தெரிஞ்சுட்டு தான் நான் கதை எழுதணுமா? இது வந்து அவர் ஒரு ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க அப்படின்னா. ஒரு பறவை எப்படி ஒரு பறவை என்ன பறவைன்னு சொல்லணும்ல, எனக்கு ஒரு வாசிக்கிறவனுக்கு அது என்ன பறவைன்னு தெரியணும்ல. ஒரு பேர் அது அடுத்து ஒரு தமிழ் பேர் இல்லையா? தமிழ்ல பேரே இல்லையா? எல்லாத்துக்கும் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும் தமிழ்ல பேர் உண்டு. அது வந்து ஒரு ஒரு புல்லுல இருந்து பெரிய மரத்துல இருந்து கடல்ல வாழக்கூடிய உயிரினத்துல இருந்து எல்லாத்துக்கும் தமிழ்ல பேர் இருக்குது. தேடி எடுங்க, தேடி எடுத்து மென்ஷன் பண்ணுங்க என்னன்னு. நம்மளே வந்து அங்க அந்த பறவை உட்கார்ந்து இருந்தது, அது வந்து இப்படி சவுண்டு கொடுத்தது, கீக்கி என்ன சவுண்டு கொடுத்தது, நான் கீக்கின்னு என்ன எடுத்துக்கிட்டோம், கீக்கின்னு சவுண்டு போட்டது நான் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், அது என்ன பறவை நான் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் ஒரு பறவை ஆர்வலர், நான் வந்து கீக்கின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன்னா கீக்கின்னு எந்த பறவை சவுண்டு கொடுக்கும் நான் மண்டையில் ஓட்டுவேன். நான் யோசிப்பேன் கீக்கின்னு என்ன பறவை சவுண்டு கொடுக்கும். கதை நடக்கிறது தஞ்சாவூர்ல என்ன கீக்கின்னு கொடுக்குற சவுண்டு என்ன குருவி இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு எழுத்தாளன் என்பவன் எழுத வேண்டும். அவருக்கு இந்த தமிழ் அந்த எழுதக்கூடிய அந்த சூழலியல் தெரிந்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வந்து ஒரு ஆணித்தரமா சொல்றாரு. முதலாளித்துவ மொழின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல அங்க இருக்கக்கூடிய சூழல் கெட்டு போகும் பொழுது, தொழில் புரட்சியின் காரணமாக சூழல் என்பது கெட்டு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள் அறச்சீற்றம் அடைந்தார்கள். வேர்ட்ஸ்வர்த்தா இருக்கலாம், இன்னும் வேறு வேறு எந்தெந்த கவிஞர்கள் எல்லாம் இயற்கையை பாடினார்களோ அவரெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பாடியிருக்கிறான். வேர்ட்ஸ்வர்த் டேஃபோடில் வந்து எழுதியிருக்கிறான்னா அவர் ஒரு பூவை பற்றி எழுதியிருக்கிறான்னா பூவை பற்றி டீட்டெயில் பண்ணியிருக்கான். எனக்கு வந்து நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டேஃபோடில போய் பார்க்கணும்னு நினைச்சேன். வேர்ட்ஸ்வர்த்தை படித்தா டேஃபோடில் புரிஞ்சுக்குது. இப்படிலாம் வந்து கொடுத்துருக்குறேன். அப்படி ஏன் பண்ணலை நீங்கள்? அப்படி ஏன் பண்ண மாட்டேங்க? ஒரு மேம்போக்கா ஏன் அப்படிட்டு போறீங்கன்ற ஒரு அறக்கேள்வி, அறச்சீற்றம் வந்து எழுத்தாளர்கிட்ட இருக்கு. அதை நாம் அதே போல மகாபாரதத்தில் வந்து காடுகளையும் காட்டு உயிர்களையும் வெட்டி கொள்றது வந்து ஒரு வீரதீர செயல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தொல்காப்பியம் அப்படி சொல்லலை. தமிழ்ல இயற்கை குறித்தான தெளிவான பார்வை தமிழ்கிட்ட இருந்திருக்கு. சமஸ்கிருதம் வந்து குழந்தைத்தனமா கேள்வி கேட்கும். இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, இப்படியா ஆளுதுன்னு. தமிழ்கிட்ட அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி பதில் இருக்கு. தமிழ் மொழியில முன்னமே எல்லாத்துக்கிட்டும் பதில் இருக்கு. அதனாலதான் தமிழ் எல்லாவற்றையும் விட மேலானதாக ஒரு மொழியாக நாம் கருதணும். அடுத்து இதுல சொல்றாங்க, வைதிகம் இருக்கும் தமிழ் சொல்ல காட்சி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. காட்சி அப்படின்றது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புறக்காட்சி, வெளியில இருக்கிற காட்சி ஒண்ணு அகக்காட்சி. இந்த காட்சியை விட்டுட்டாங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய காட்சியை வந்து தரிசனம்ங்கிற ஒரு வார்த்தையில பிடிச்சிக்கிட்டாங்க. அகதரிசனம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அகதரிசனம், அகம் என்றால் ஆன்மா. ஆன்மா கதையெல்லாம் தமிழ் தொல்நூல்கள் இல்லைன்றார். இந்த ஆன்மா கதையெல்லாம் தமிழுடைய தொல்நூல்களாக இருக்கக்கூடிய எந்த நூட்களையும் சங்க இலக்கியத்திலையுமே எதுலையுமே தொல்காப்பியத்திலும் எதுலையுமே இல்லை. இந்த கதையெல்லாம், இந்த தரிசனம், நீ உள்ளுக்குள்ள இந்த ஆன்மா கதையெல்லாம் வந்து தனி மனித இப்போ பாடுறாங்கல்ல, இவர் பாடின பாட்டு, இவருடைய வந்து அகத்தியருடைய பாடல், இந்த பாடல் அது இதுன்னு சொல்றோம்ல, இந்த தனி மனிதனுடைய பாடுகள் எல்லாம் இல்லை. ஒரு இனமாக, ஒரு குழுவாக, ஒரு நிலமாகத்தான் பாடப்பட்டிருக்குது, ஒரு திணையாகத்தான் பாடப்பட்டிருக்குது. அந்த இடத்துல இந்த ஆன்மா மாதிரியான விஷயங்களுக்கு இடம் இல்லை, எந்த தொழில்நூல்கள்லையுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு பெரியார் பிரச்சனை கொஞ்ச நாளா போயிட்டு இருக்குது. இந்த பெரியார் பிரச்சனையில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தமிழை ஏன் பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை நம் ஆட்கள் அது ஏற்றுக்கொள்வதே இல்லை, என்னாலும் சரியா புரிந்து கொள்வதே இல்லைன்றது தான் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த நேரத்துல என்ன அப்படின்னா, பெரியார் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழியாக சொன்னார் அப்படின்னு ஒரு இடத்துல சின்னதான ஒரு தகவல் சொல்றாரு. என்னன்னா, ஒரு மொழி என்பது கண்டிப்பா பிற மொழிகளுடைய கலப்பு இல்லாமல் கண்டிப்பா தூய்மையாக இருக்க முடியாது. இத்தனை ஆண்டு காலம் நமக்கு ஒரு 2500 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னா கூட மொழிக்கு, இந்த 2500 ஆண்டு கால மொழியில
எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கும்னு மொழி நம்ம பார்த்துருப்போம். நாமளே வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடியவர்கள இந்த நாவ் எல்லாமே நம்ம சுழிச்சு விட்ட நாவ் மாற்றி நேராக இப்போ துணைக்கால் போட்டு நாவெல்லாம் நம்ம பயன்படுத்தி, முன்னாடி இருக்கிற தமிழ் டெக்ஸ்டெல்லாம் இந்த நாவை வந்து நெடில் நாவை வந்து சுழிச்சு கீழே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கிறது அதை நம்ம பார்க்குறோம். இப்படி எவ்வளவு மொழியினுடைய தாக்கத்தை இந்த தமிழ் மொழி தாண்டி வந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது சமஸ்கிருதமோ இந்தியோ இல்லை வேற என்ன ஆங்கிலமோ எந்த மொழியினுடைய விஷயமாக இருக்கட்டும், ஆனால் இந்த மொழி அப்டேட் ஆகாமல் இருக்குங்கிறார் பெரியார். பெரியார் சொல்றது இந்த மொழி புதுமையை அனுமதிக்க மறுக்குது. நம்மளால அனுமதிக்க மறுக்கிறாங்க, அனுமதிக்க விட மாட்டிருக்கிறாங்க. ஒரு மொழி புதுசா ஆகட்டும், ஆகுது, சரி ஆகட்டும், ஏன் ஆக விட மாட்டீங்க? அப்போ நீங்க பழைய காலத்துல இருந்த அந்த மொழி அப்படியே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கிறார். அப்போ அதுல சொல்றாரு, இந்த வாசிச்சு காட்டினா உங்களுக்கு இன்னும் வழங்கும். தமிழின் சொற்களும் கருத்துக்களும் இப்படி சனாதன குப்பையாக மாற்றப்பட்டதே காட்டுமிராண்டி மொழி என்று தமிழை பெரியார் விமர்சிக்க காரணமானது. காட்டுமிராண்டி எனும் சொல் பயன்பாடு இன்று விமர்சனத்துக்கு உட்பட்டது. பெரியார் ஏன் சொன்னார் என்பது மறக்கப்பட்டோ மறைக்கப்பட்டோ அவர் மீது அவதூறு சுமத்தப்படுகிறது. ஞானக்கூத்தன் பெரியாருக்கு எதிராக இயங்கிய மாப்போசியின் தமிழரசு கழகத்தை சார்ந்தவர். இது குறித்து ஒரு நேர்காணலில் கூறுகையில், தமிழ் நவீனமாக மறுத்ததால் காட்டுமிராண்டி பாஷைன்னு பெரியார் சொன்னார். அவர் பாஷையிலே அவர் தீவிரமா பேசுவாரு. இது பழசா இருக்கு, புதுசா ஆக மாட்டேங்கிறது அவருடைய கோபம். அதை நவீனமாக்க அவரால் முடியல, அதனால அந்த பாஷை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார் என்கிறார். ஞானக்கூத்தனின் கூற்றில் அதை நவீனமாக்க அவரால் முடியலை என்ற கருத்து மட்டும் பொருந்தாது. ஏனெனில் பெரியார் மொழியை புதுமையாக்க முயன்றதை சான்று காட்டுகிறார் பழ அதியமான். மத பண்பாட்டில் பிறந்த சொற்களை எல்லாம் பெரியார் தவிர்த்தார். எந்த ஒரு சொல்லெல்லாம் வந்து மத பயன்பாட்டில் போய் இறங்குதோ அதெல்லாம் வந்து முற்றிலுமா பெரியார் தவிர்த்தாரு. புதுசா வரது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல, அப்டேட் ஆகலை இந்த மொழி. இந்த மொழியில இன்னும் வந்து இந்த சாதிய வேறுபாடுகள் இந்த மொழியினால உருவாகுது, காட்டப்படுது. இந்த மொழியினால இன்னுமே வந்து இந்த இனங்களாக மொழிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த மொழியே வந்து நான் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னேன் அப்படின்னா நம்மளால கொதிச்சிடுறாங்க. தமிழ பெரியார் வந்து ஏன் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு அவன் இவன் அப்படின்னு வந்து போட்டு நம்ம ஒன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. பெரியாரை நம்ம மறுப்பதற்காக 1000 காரணங்கள் நம்மிடையே இருக்கலாம். அதற்கு ஒரு மடங்கு சேர்த்து பெரியாரை நாம் ஏன் வாசிக்க வேண்டும், பெரியாரை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு பெரியார் இடத்துல தகவல் உண்டு, பெரியார் இடத்துல வரலாறு உண்டு. அப்போ வெறுமனே வந்து ஒரு வெறுப்பின் பால் மட்டுமே நாம் பெரியாரை மறுத்தோம் என்று சொன்னால் அது இந்த தமிழ் மொழிக்கு நாம் செய்யக்கூடிய இழுக்கு. நீங்க மறுக்கலாம், பெரியாரை நாம் மறுக்க அவரே சொல்றாருல்ல, நீ வந்து நீ நான் சொல்றதெல்லாம் கேட்காத, நீ என்ன நான் சொல்லியிருக்கிறேன் நீ பாரு, அது உனக்கு உடன்படுதா பாரு, தப்புன்னு சொல்லுன்னு தானே சொல்றாரு. அப்போ நாம முழுவதுமாக பெரியாரை வாசித்தோமா? பெரியாருடைய கூற்றுக்கள்லாம் எதனா தப்பு இருக்குதா? தப்பு இருந்தா பேசுவோம், விவாதம் தான் இங்க பிரச்சனை. எடுத்த உடனே அப்படியே தலையை வெட்டிற கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்க இருக்கிற அரசியல்வாதிகளோ பண்ணக்கூடியது ஒரு சித்தாந்தத்திற்கு எதிராக ஒரு சித்தாந்தவாதி இருக்கிறான். எல்லா சித்தாந்தங்களும் இருக்கும், நாம் அதோடைய நாம் பேசித்தான் ஆகணும், விவாதித்து தான் ஆகணும். எல்லா சித்தாந்தங்களையும் தவறு இருக்கு. ஆனால் முழுவதுமாக ஒன்றை நாமல் தவிர்ப்பது என்பது அது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல. அறவே நாம வந்து இது ஒரு சித்தாந்தத்தை நாம் ஒதுக்க கூடாது. பெரியார் ஒரு சித்தாந்தம். அப்போ அந்த சும்மா வந்து பெரியார் வந்து காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டார் தமிழை அப்படின்னு சொன்னா அந்த தமிழுக்காக மாநாடு நடத்தியவர் அவர் தான். திருக்குறள்ல திட்டினார், திருவள்ளுவர் திட்டினார். நீங்க வந்து பெண்ணியன் அடிமானல்ல முதல்ல 2வது அத்தியாயத்திலேயே அந்த நூல் இருக்கும், திட்டினாரு. அவர் தானே திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாரு. அப்போ எதை ஒன்றுமே நாம் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து இன்னும் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ஊடகங்களுடைய காலங்களில் மேம்போக்கா நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே மறுத்துக்கிட்டே போகணும். கடைசியில் நம்ம வந்து தனிமரமாக தான் நிற்போம், எதுவுமே இல்லாமல் வந்து நின்றுப்போம். ஒன்று மறுக்கணும்னா கூட நமக்கு என்ன நமக்கு தெரியும், நம்ம ஏன் மறுக்கணும்? என்னுடைய நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு, என்னுடைய இந்த நூலில் கொடுத்துருக்கான், இன்னொரு நூலில் அந்த நூல் சொன்னால் உண்மையாயிருமா? இப்போ நான் இவர் நக்கீரன் தோழருடைய இந்த தமிழ் ஒரு சூழலில் மொழின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து இவர் சொல்கிறது நான் எல்லாம் 100% நான் ஏற்றுக்கணுமா? அப்படி அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இதில் மாற்று கருத்து இருந்தால் அந்த மாற்று கருத்தை நம்ம விவாதிக்கலாம். தோழர் நீங்கள் சொன்ன தகவலில் ஒரு தவறு இருக்குது,
அப்படின்னு நம்ம விவாதம் செய்யலாம். அப்படியாகத்தான் இந்த மொழி வளர்ந்துருக்கு. அதை விட்டுட்டு அறவே இது கிடையாது அப்படின்னு பேசுவதால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கலை சொற்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு கட்டுரையில. கலை சொற்கள், அதாவது நோம் சாம்ஸ்கி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மொழி வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தகுதியா இருக்கோ அந்த மொழி நிலைத்து நிற்கும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் சொல்ற மாதிரி எந்த ஒரு மொழி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாரா இருக்கோ, ஒரு உயிரினம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருந்தால்தான் அது பிழைக்கும். இல்லைன்னா வந்து எண்டமிக்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம், அந்த இடத்துல வந்து அந்த உயிரினம் அங்கே மட்டும்தான் வாழும். அந்த நிலம் அழிஞ்சு போயிருச்சுன்னா அந்த உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம அது எண்டமிக்னு சொல்றோம். அப்படி மொழி என்பது எண்டமிக்காக இருக்கக்கூடாது. அது தன் மீது இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா பிற மொழிகளுடைய கலப்பு இருக்கும். அது நம்மளால தவிர்க்க முடியாது. முழு தூய்மையான ஒரு மொழியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா கலப்பு இருக்கும். அந்த கலப்பிலிருந்து அந்த மொழி எப்படியாக மாற்றம் அடைகிறது? அப்ப மனிதன் முதலாக வந்து 4 காலம் நடந்தான். 4 காலம் நடந்ததுலேருந்து 2 காலுக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறது ஒரு எவல்யூஷன். அப்படியாக ஒரு உயிரினம் எப்படி எவல்யூஷன் ஆகுதோ, பரிணாமம் அடையுதோ, அதே போல ஒரு மொழி என்பது பரிணாமம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி ஒரு மொழி பரிணாமம் அடையும்? அதனுடைய கலைச்சொற்களின் மூலமாகத்தான் பரிணாமம் வளர்ச்சி அடையும். உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைவது தன்னுடைய உடல் அளவில், தன்னுடைய பிஹேவியரில் மாறும். மொழி என்பது எப்படி மாறும் அப்படின்னா கலை சொற்கள், புதிய சொற்களை நாம் உருவாக்குவதன் மூலமா. அதுன்னு சொல்றாரு. சொற்களை உருவாக்குறதுன்னா, எழுத்தாளர் ஒரு கடையை வெளியில நின்றுக்கிட்டு ஒரு தந்தூரி சிக்கன் கடைகள் வெளியிட்டு, தந்தூரி சிக்கன் என்பது தமிழ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ரொம்ப நேரமா யோசிக்கிறார் அவர். அந்த இடத்துல வந்த ஒரு பெண்மணி ஒரு சுட்ட கோழியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். இதுதான் ஒரு கலைச்சொல். ஒரு சுட்ட கோழின்றது நம்ம மரபுமா? இது ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப எளிமையா இருக்கு அந்த மொழி. இது டிரான்ஸ்லேஷன் இதுதான். அப்ப பாருங்க, ஒரு தந்தூரி சிக்கன்ன்றது சுட்ட கோழின்னு முடிஞ்சு போயிருச்சு. அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது இந்த எக்ஸாம்பிளோட சிலது சொல்லிடுறேன், அப்போதான் வந்து என் மன நிம்மதி அடையும் எனக்கு. அவர் வந்து டீக்கு வந்து குழம்பி, கொட்டை வெடி நீர், இப்படிலாம் எவ்வளோ இருந்தா அதான் இப்படி இருந்தா, இப்போ காஃபி டக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கொட்டை வெடி நீர் கொடுங்கன்னு என்ன மேலே எங்கன்னா போயிட்டு குழம்பி கொடுங்க, தமிழ் மொழி, அது தமிழ் சொல், நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எளிமைப்படுத்துறது தானே அது போய் சேரும். ஒரு மக்களுடைய மொழியா இருந்தா தானே போய் சேரும். நான் போயிட்டு 100 பேர் சார் இருக்கு அதை போல நீங்க வந்து இன்னும் எளிமைப்படுத்தினா தானே. இப்போ அந்த ஒரு பெண்மணி வந்து சாதாரணமா ஒரு தந்தூரி சிக்கனை வந்து சுட்ட சிக்கன், அதை கோழி, சுட்ட கோழி குடுன்னு கேட்ட மாதிரி ஒரு எளிமையான சொல்ல இருந்தா பிரச்சனை இல்லை. நம்மால் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க போட்டு. அப்போ இப்படியான நிலை மாதிரி கலை சொற்கள் அதிகமாக உருவாக வேண்டும், உருவாகி இருக்கு. அதை பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும்ன்றார். நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எண்ணிக்கையில சொல்றார். அந்த அளவுக்கு புதியதாக சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த சொற்கள் பயன்பாட்டிற்கு வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் வந்து ஒரு மொழி உயிரி அப்படின்னு சொன்ன விஷயம். இந்த மொழி உயிரி வந்து என்பது எப்படி வந்து ஒரு மொழி தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ள எப்படி வந்து ஒரு உயிரியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான விஷயமா 3 சொல்றாரு. என்னன்னா, திடப்படுத்தும் தேர்வு, ஒருமுகப்படுத்தும் தேர்வு, திரிபு ஏற்படுத்தும் தேர்வு அப்படின்னு 3 நிலையை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, முதலாவது கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா, தீவிரமான மாற்றங்கள் ஒதுக்கப்பட்டு சூழலுக்கு இசைந்த நடுநிலையான மாற்றங்களே உறுதி செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு தீவில் ஒரு முறை புயல் வீசிய போது அங்கு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த 136 பறவைகளில் 64 பறவைகள் இறந்து போயின. இறந்தவை அனைத்தும் அவற்றின் உடலுக்கு பொருந்தாத அளவில் பெரிய அல்லது சிறிய இறக்கைகளை பெற்றிருந்தவை. உயிர் பிழைத்த 72 பறவைகளும் உடல் அளவுக்கு பொருத்தமான இறக்கைகளை பெற்றிருந்தன என்று கூறும் சோதிநாயகம் அவர்கள் இந்நிகழ்வை தமிழ் மொழியுடன் ஒப்பிடுகிறார். புயல் என்பது தமிழ் மொழி மீது தொடர்ந்து நிகழும் பிற மொழி தாக்கம். மறுபுறம் தூய மொழி கொள்கை தமிழ் இவ்விரு கொள்கைகளுக்கும் இடையே நடுநிலையாய் இயங்கி தன்னை திடப்படுத்தும் கொள்கைக்கு இணையாக தக்க வைத்து வருவதை சுட்டி காட்டுகிறார் ஜோதிநாயகம். மற்ற மொழிலாம் இருக்கும், இதுக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணி போகணும்னு ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 1845ஆம் ஆண்டு ஒரு அந்து பூச்சி ஒரு உவமையை காட்டுறாங்க. அப்பூச்சிகளின் நிறம் பாசி படிந்த அடிமரத்தினை ஒத்திருந்தது. தொழிற்புரட்சியின் விளைவாக
ஆலைப்புகை படியவே அவை மெல்ல கருப்பு நிறத்துக்கு மாறின. தொழிற்புற்றில் அந்த புகையினால மெல்லமாக கருப்பு நிறம் மாறுச்சு. இந்நிறம் மாறிய பூச்சி பிஸ்டன் பெட்டிலேரியான் முதல்ல இருந்தது, அதனுடைய பேர், அதனுடைய அறிவியல் பெயர். அந்த கருப்பு பட்டு பட்டு அதை ஒரு தனி வகையாக பிரிச்சுட்டாங்க. அதாவது பிஸ்டன் பெரிட்டேரியா கார்பனேரியா அப்படின்னு ஒரு கருப்பு நிறத்தில் இருந்து பிரிச்சுட்டாங்க. இப்படி தன்னையே மாற்றிக்கணும். ரெண்டாவது. மூணாவது சொல்றாரு, தமிழின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்நிய படையெடுப்பில் ஒரு தடுப்பு வேகமாக பெயர் சொற்களாக மட்டும் ஒரு சில அந்நிய சொற்களை தமிழ் ஏற்றுக்கொண்டது. சான்றாக முகலாய ஆட்சியின் விளைவாக உள்நுழைந்த ரூபாய் என்னும் சொல். இது போல இலங்கையிலும் போர்த்துகீசியரின் காலனி ஆட்சி நிலவிய போது போர்ச்சுகீசிய மொழியில் அலுமாரி, எண்ணல், அளவாங்கு, கோப்பை, கலிசான், கதிரை, குசினி என்ற தமிழ் சொல் கலப்படம் செய்ய மட்டுமே முடிந்தது என்பார். அடுத்து மூன்றாவது கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, கலிபோர்னியாவில் 12 ஆண்டுகள் நடத்திய ஆய்வின்படி ஒரு கலப்பின சூரியகாந்தி வகை செடி 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2 கிளை இனங்களாக திரிந்தது. இரண்டுக்கும் இடையே ஒரு புல்வெளி காணப்பட்டது. ஒரு கிளை இனம் வறண்ட நிலப்பகுதியிலும் மற்றொன்று ஈரநிலப்பகுதியிலும் வாழ்ந்தன. அடுத்த 7 ஆண்டுகளில் இரண்டும் தனித்தனி கிளை இனங்களாக நிலை பெற்று விட்டன. இது மூணாவதா சொல்றாரு. நடுவில் ஒன்று இருக்கும், ஒன்று தண்ணியில் இருக்குது, ஒன்று வறண்டதுல இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இது தனியாயிடுச்சு, இது தனியாயிடுச்சு. இப்படியாக இந்த மொழியும் ஒரு உயிரியை போல தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும். அப்படி தகவமைத்து கொண்டே வருகிற ஒரு மொழியாக தமிழ் இருக்கு அப்படின்னு இந்த கடைசியான இந்த பகுதியில் வந்து சொல்றாரு. இப்போ இந்த 26 வகையான கட்டுரைகள் இருக்கு. இந்த ஒரு கட்டுரையுமே ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒன்று. ஒரு தலைப்பையுமே நாம் 1 மணி நேரம் பேசலாம். 26 தலைப்புகளில் நான் ஒரு 5-6 தலைப்புகளை மட்டும்தான் நான் இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இங்கே பேசியிருக்கேன். அப்போ இந்த 26 தலைப்புமே நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். வாசிச்சிங்கன்னா நாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியின் மீதான நம்முடைய அந்த எண்ணம் என்பது மாறும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து சூழலியல் சார்ந்த ஒரு சிந்தனை வந்து நமக்குள்ள கண்டிப்பாக ஏற்படும். நாம் எவ்வளவு சூழலியல்ல நாம் எவ்வளவு அடர்த்தியானவர்கள், நாம் எவ்வளவு முக்கியமான ஒரு நிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நமக்கு புரியும். ஒரே ஒரு விஷயத்தோட நான் வந்து இதோட நிறைவு செய்துக்கிறேன். இந்த ஒரு தலைப்பில் வந்து நாராய் செங்கால் நாராய்ன்னு ஒரு பேர், ஒரு தலைப்பு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த சூழலியல்ல இந்த குறிப்பாக இந்த பறவைகள் சார்ந்த பேர் வைத்தல்ல நம்மக்கிட்ட நம் நிலத்தில் இருந்தக்கூடிய ஒரு அறிவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சத்திமுற்ற புலவர் அவர் வந்து ஒரு பாட்டு, நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பெடையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பெயிண்டட் ஸ்டாக்னு ஒரு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய மஞ்சள் மூக்கு நாரை அல்லது சங்குவிலை நாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவைன்னு நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தேடர் பாஸ்கரன் மாதிரியோ மாகிருஷ்ணன் மாதிரியான மூத்த அறிஞர்கள் வந்து அது இல்லைன்னு மறுத்தாங்க, தரவுகளோடு அதை வந்து மறுத்தாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பேர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை. வைரமுத்துவனுடைய இந்த 3ஆம் உலகப் போர் ஒரு ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா, பெலிக்கன் அப்படின்ற ஒரு பறவை, பெலிக்கனுக்கு தமிழ் பேர் கூழைக்கடா. அந்த பேரை மென்ஷன் பண்ணாமல் பெலிக்கன்னே மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த நூலில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்ம வாசிக்கல, குறிப்பிட்டிருக்காரு, எழுத்தாளர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேர் தானே, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேர் நம்ம தெரியாமல் வந்து சொல்கிறது. ஒரு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறோம். இந்த பறவைகளுக்கு பேர்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆங்கிலத்தில் நேரடியாக அப்படி இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கொண்டு வராங்க டேரெக்டாக. இப்போ வந்து பிளாக் ஷோல்டர்டு கைட் அப்படின்னு சொல்கிறோம், அப்படியே தமிழுக்கு மாத்திரம் கருந்தோல் பருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பழைய ஆட்கள் அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, வட்டாரத்தில் ஒரு பேர் இருக்குது, அது ஒரு காரண பேராகவும் இருக்குது. அப்போ யாருன்னா சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, இது ஒரு கருப்பு கலரில் தோல் பட்டையில் கருப்பாக இருக்குமே, கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குமே அப்படின்னு கேட்டால் அவங்க அதை முசலடிப்பான்றாங்க. முசலடிப்பான்னு பேர் சொல்கிறான். இப்போ வயல்வெளிகளில் முயல் இருந்திருக்கு, முசல்னா முயல் இருந்திருக்கு, முயலை வேட்டையாடக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. இதுதான் அதனுடைய தமிழ் பெயர்.
நாம பேசக்கூடியது வந்து மொழிபெயர்ப்பு. அந்த ஆங்கிலத்திலிருந்து பேசக்கூடிய அந்த அந்த வார்த்தையை டைரெக்டாக நம்ம இருக்கோம். அவங்க சொல்றது காரண பேர், நாம சொல்றது அதை வந்து மொழி மாற்றம் செய்யக்கூடிய பேர். இப்படி தமிழ்கிட்ட ஒரு நம்ம தமிழ் மொழியிலையும் நம்ம தமிழ் மக்கள் இடத்துலையும் ஒரு சிறந்த ஒரு இயற்கை குறித்த ஒரு அறிவு என்பது இருந்துகிட்டே இருக்கு. அந்த அறிவு இப்பொழுது வந்து அது பிற மொழிகளினுடைய கலப்பால, பிற மொழியினுடைய தாக்கத்தினால அது வந்து குறைந்துகிட்டே போகுது அப்படின்றது தான் இங்கே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கடைசியாக இந்த தமிழில் வசந்த கால குற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் அவனுக்கு வந்து 9 மாதம் குளிராக இருக்கு, 3 மாதம் வெயிலாக இருக்கு. அதனால வந்து அவன் வெப்பத்தை வந்து அவன் ஸ்ப்ரிங்னு சொல்கிறான், வெயில தான் அவன் கொண்டாடுறான். நாம் இங்கே வெயில தான் வேகிறோம். நாம் ஏன் ரெயின் ரெயின் கோவேன்னு சொல்லணும்? நம்ம ரெயின் ரெயின் வான் தான் சொல்லணும். நம்ம மலைய வான் தான் நம்ம பாடுறோம். அதாவது பாட்டு வந்து இந்த குழந்தைகள் பாட்டு இருக்கு என்னது, அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, அவன் வந்து வார்ம் வெல்கம்ன்றான். நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனம் குளிர்ந்த வரவேற்புன்றோம், இல்லை ஈர நெஞ்சம்னு சொல்கிறோம். நமக்கு தண்ணி தான், அவங்களுக்கு வெப்பம். அப்போ வந்து இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கேயும் மேற்கத்திக்கும் நமக்கும் போட்டு நம்ம உழப்பிக்கிறோம், நம்மளை ரொம்ப நம்ம சிந்திச்சுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழியை அதிகபட்சம் இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாவது இப்போ எனக்கே வருது, நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்பயும் ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு உள்ள வருது. ஆனால் என்னால் என்னன்னா, பரவாயில்ல, நான் ஒரு 90 வார்த்தைகளில் நான் ஒரு 10 வார்த்தை தான் ஆங்கிலம் பேசுகிறேன், மீதி 90 வார்த்தைகள் நான் தமிழ் பேசுகிறேன். அந்த தமிழ்லையும் எவ்வளோ தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாத அளவுக்கு பிற மொழிகளினுடைய கலப்பு என்பதே தமிழ் மொழின்னு எனக்கு தெரியல. இப்போ டவுட் வருது, பேச பேச ஒன்று இப்போ நான் பேசுகிற அந்த கலப்புங்கிற வார்த்தை தமிழ் மொழியான்னு எனக்கு தெரியல. அப்போது இப்படி ஒரு நூல் நம்மை சிந்திக்க வைக்குது. வெறும் சூழலியலையோ வெறும் தமிழையோ மட்டுமே ஒரு நூல் பேசாமல், இரண்டுமே வேறு வேறு அல்ல. எல்லா மொழிகளும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லா மொழிகளும் தங்களுடைய நிலங்களை தாயாக பாவிக்குது. தமிழ் மட்டுமே அந்த மொழியை தாயாக பாவிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நாம் இந்த நூலின் வழியாக ஆணித்தரமாக நமக்குள்ள சொல்லப்படுது. இந்த நூல் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். இந்த எல்லாவற்றுக்குமே தரவு இருக்கு, அவர் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுக்குமே தரவு இருக்கு. அது நீங்களும் நிச்சயமாக வாசிக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு நூலை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தோழர் நக்கீரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய நம்மளோட இவ்வளோ நேரம் உங்களோட உரையாட வாய்ப்பை அளித்த மகிழம் தமிழ் சங்கத்துக்கும், அதன் தலைவர் திரு சீனிகார்த்திகேயன் அவர்களுக்கும், செயலாளர் திரு கு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், இணை செயலாளர்களுக்கும், மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.